வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ட்ராவல் வித் ஜிஎன்பி. போன வாரம் தான் பேக் டயர் அப்போலோ ட்ராம்ப்ளர் எக்ஸ்ஆர் மாற்றினேன். அதுக்கப்புறம் எங்கேயும் வண்டி எடுத்துன்னு போகல. அப்படியே ஒரு வாரமாக சும்மா தான் நின்றுட்டு இருந்தது. ஸோ அதனால் ஒரு 150-200 கிலோமீட்டர்ஸ் ஒரு ரைடு போயிட்டு எப்படி டயர் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலான்னு. வண்டி வார்ம் அப் பண்ணியாச்சு. கம் லெட்ஸ் கோ. நாங்கள் சேர்ந்து ரைடை என்ஜாய் பண்ணலாம். டுன் டுடுன் 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 டுடு. ஆலந்தூர் கோர்ட்டை க்ராஸ் பண்ணி ஜிசி ரோடில் ஜாயின் பண்ணுறோம். எதிர்த்த தெரியுது, அதுதான் ஆர்மியோட ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஜிஎஸ் ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்காக ஃபுட் ஓவர் பிரிட்ஜு போட்டுட்ருக்காங்க. அதனால் ரோடை டிராஃபிக்கை பிளாக் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்டு உள்ளே தான் எல்லா டிராஃபிக்கையும் டைவர்ட் பண்ணி விட்ருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இந்த புது பஸ் ஸ்டாண்டு உள்ளே நான் வந்திருக்கேன். பேசஞ்சராக இல்லை, பைக்கில் உள்ள எல்லா டிராஃபிக்கும் இப்படி தான் உள்ளே போகுது. அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. உள்ளே நின்று போய் பேருந்து நிலையம் தெரியுது பாருங்க. பாருங்க அப்பா, போலீஸ் ஸ்டேஷன். சிஎம்டியை நினச்சா இந்த மாதிரி கூட போலீஸ் ஸ்டேஷன் கட்டி கொடுக்கலாம். என்னவா இருக்குது பாருங்க, கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. ஒரு வழியாக அந்த டிராஃபிக் ஜாம் இருந்து வெளியே வந்து நார்மல் ஸ்பீடில் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. செங்கல்பட்டு பரனூர் டோல் க்ராஸ் பண்ணுறோம். நம்ம இன்னைக்கு இந்த ஒரு டோல் மட்டும்தான் க்ராஸ் பண்ணுவோம், வேறு டோல் க்ராஸ் பண்ண மாட்டோம். பாலார் பிரிட்ஜில் இருக்கோம். தண்ணி சுத்தமாகவே இல்லை. அங்கங்கே ஏதோ மண் வாரின இடத்துல மட்டும் குட்டை மாதிரி கொஞ்சம் நிற்கிது. இல்லை, கொஞ்சம் ஒரே ஒரு இடத்துல கொஞ்சம் ஓடின்னு இருக்கு, கொஞ்சோண்டு தண்ணி ஓடிட்டுருக்கு. இன்னும் அந்த முன்னாடி போகிற எஸ்கிராஸு ரோடு லெஃப்டில் இருந்து இந்த லேனுக்கு வந்து அப்படியே திரும்பி ரைட் லேனு, ஒன்றுமே பார்க்காம ரைட் லேனு. இந்த மாதிரி இவங்க ஓட்டுறதால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. புரிஞ்சிக்காமல் அப்படியே லெஃப்ட் லேன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஃபாஸ்ட் லேனுக்கு வர்றது இது ரொம்ப தப்பு. எல்லாரையும் வந்து கஷ்டத்தில் போடுறாங்க அவங்க. முன்னாடி எல்போர்டு போட்ட வண்டி ரொம்ப நேரமாக காமெடியாக ஓடின்னு இருக்காரு. எதையும் பார்க்காம லெஃப்ட் ரைட் ஆல்மோஸ்ட் இடிக்கிற மாதிரி, இந்த டச்சிங் பண்ணுற மாதிரி வண்டி ஓட்டின்னு இருக்காரு. இந்த லேன் அந்த லேன்னு எல்போர்டுன்னு இருக்குது. தெரில ஓட்டுற ஒரு எல்போர்டா இல்லை ஒரு தெரியாமல் ஓட்டுறாங்க பாருங்க. இந்த இடத்துல முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாரு, ஃபுல் பிரேக் அடித்து இப்போ ரைட்டுக்கு வர்றாரு. சாண்ட்ரோலாம் ரோட்டில் பார்க்குறப்ப எவ்வளோ பழைய நினைவுகள் வரும். ஒரு காலத்தில் ஹைவேல போகிறப்ப எவ்வளோ சாண்ட்ரோ இருக்கும். இப்போ எங்கேயோ 1-2 தான் பார்க்க முடியுது. அதுவும் ரொம்ப ரேர். நம்ம சென்னை சுற்றி இப்போலாம் சாண்ட்ரோ ஹைவேல பார்க்குறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. எப்பயுமே இல்லை, ஹைவேல லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணுறப்ப கொஞ்சம் மிரரை பார்த்துக்கோங்க. ஏன்னா காரு கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருப்பாங்க. நம்ம பைக்கு பார்க்காம லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்கள நம்ம ரியாக்ட் பண்ணுற மாதிரி அவங்களால அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு மாற்ற முடியாது, ரியாக்ட் பண்ண முடியாது. அப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது இன்னொரு ஆக்சிடெண்ட்டில் போய் முடியும். ஸோ நம்ம சேஃப்டிக்காகவும் மற்றவங்க சேஃப்டிக்காகவும் எப்பயுமே லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணுறப்ப தயவு செஞ்சு மிரரை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அடிக்குவேட் கேப் இருக்குது, போகிற அளவுக்கு உங்களுக்கு கேப் இருக்குது, பின்னாடி முன்னாடி யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னா போங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில். சிறப்பாக்கம் ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஒரு பழமையான சிவன் கோயில் கூட இருக்குது மலைக்கு மேலே.
இந்த மலைக்கு மேலே ஒரு படி மாதிரி தெரியுதா? என் கண்ணுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இந்த மலைக்கு மேலே ரொம்ப பழமையான சிவன் கோயில் இருக்குது. இன்றைக்கி சிவராத்திரின்றதால கண்டிப்பாக விசேஷ பூஜைகள் நடக்கணும்னு நினைக்கிறேன் சாயங்காலம். தலையில் போட்டுக்கோ ஹெல்மெட்டை தலையில் போட்டுக்கோ. பின்னாடி கட்டி வச்சிருக்க ஹெல்மெட்டு பத்திரமா பின்னாடி கட்டி வச்சிருக்காப்புல, தலையில் போடாமல். லைனாக இப்போ ஹோட்டலுங்க வரும். அந்த ஸ்ட்ரெச்சுக்கு வந்துட்டோம். சிறப்பாக்கம் கிராஸ் பண்ண உடனே நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹைவே விட்டு உள்ளே போக வேண்டிய ரோடும் வரும். இந்த ஊருக்கு பேர் கடமலை புதூர். நம்ம இப்போ பிரிட்ஜு கீழே போய் ரைட்டில் போவோம். எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு போகணுன்னா கூட இப்படி தான், இந்த ரூட்டில் தான் வரணும். நம்ம இப்போ ரைட்டில் திரும்ப போகிறோம். வந்து கடமலை புதூர் ஓரத்தி போகிற ரோடு. அதுலேருந்து நம்ம ரைட்டு திரும்புகிறோம். நம்ம தாங்குமா ஆஃப் ரோடு நம்ம வண்டியோட புது டயர் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இது. ஏன்டா பள்ளத்தில் எவ்வளோ வேகமாக இறக்குறான்னு பார்க்காதீங்க. இறக்குனா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீட்பேக்காக தான். இந்த ஒரு சின்ன ரைடு போனது டயரை வந்து செட் பண்ணுறதுக்காக தான். பிரேக் இன் ஆஃப் டயர் அப்படின்வாங்க. எதோ புது ப்ராடக்ட் ஆனாலும் பிரேக் இன் அப்படின்றவாங்க. இந்த பிரேக் இன் பண்ணுறதுக்காக தான் இந்த 200 கிலோமீட்டர்ஸ் ரைடு போகலாம் அப்படின்னு வந்தது. இந்த கிராமத்து பேர் தான் சிறுபேர் பாண்டி. கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பஞ்சாயத்து கலெக்டான காசை கரெக்டாக கான்கிரீட் ரோடு போட்டு உபயோகம் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கிராமத்தில். கிராமத்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க கான்கிரீட் ரோடு. ஊரக வளர்ச்சியில் கிடைச்ச ஃபண்ட்ஸு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. கிராமம் ஆரம்பிச்சிருந்து கிராமம் எல்லாம் வரைக்கும் கான்கிரீட் ரோடு தான். எப்படி ஆஃப் ரோடு ப்ராக்டிஸ் பண்ணலாமா இங்கே? ஒரு நல்ல ஆஃப் ரோடு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் ஸ்பீடெல்லாம் போல, ரொம்ப நாள் ஆச்சு சேடில் நின்று. இந்த வண்டி வாங்கின அப்புறம் அவ்வளோ நிற்கவும் முடிய மாட்டேங்குது. ஏன்னா இது சேடில் நிற்கிற மாதிரி வண்டி கிடையாது. இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆஃப் ரோடெலாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் இப்போ கிளம்பிட்டேன். இப்போ ஜிஎஸ்டி ரோட்லேருந்து அச்சரப்பாக்கம் சிவன் கோயிலுக்கு போகிற ரோடுக்கு திரும்பியிருக்கேன். இது முன்னாடி நான் வந்ததில்லை. ஓம் நம சிவாய மேலே தெரிது பாருங்கள். எப்படி இருக்குது, வழி இருக்கா போகிறதுக்கு பார்க்கலான்னு வந்தேன். ஒரு சின்ன ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 400 மீட்டர் உள்ளே வந்தால் ஒரு சின்ன மண் ரோடு மாதிரி போகுது. இதுதான் அந்த லாஸ்ட்டு பாயிண்ட். இதுக்கு மேலே லெஃப்டில் படி தெரியுது பாருங்கள். அந்த படியில் ஏறி போகணும் மேலே.
நான் கீழே இருந்தே ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு டுவோர்ட்ஸ் ஜிஎஸ்டி ரோடு திரும்பிட்டேன். வந்து சர்வீஸ் லைனில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஹைவேவை திருப்பி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி லெஃப்ட்டு ரைட்டு பார்த்து என்ன டிராஃபிக் வருது, சேஃபாக உள்ள ரோடு என்டர் பண்ணுறதுக்குன்னு பார்த்துட்டு போகிறது எப்பயுமே நல்லது. நம்ம சேஃப்டி நம்ம கையில். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில். லெஃப்டில் இந்த மரம் தெரியுது இல்லையா, அந்த மரத்தை ஒட்டி இருக்கிறதா அந்த பழைய கோயில், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில். மதுராந்தகம் ஏரி பின்னாடி சூரியன். அருமை அருமை. இன்னும் 6 லிட்டர் பெட்ரோல் போட்டப்புறமும் ஃபியூல் ரிசல்ட் காமிச்சுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது சென்சாருக்கு தெரிகிற வரைக்கும் ஃபியூல் ரிசர்வ் தான் காமிச்சுட்டு இருக்கோம். இப்போ மாறும் பாருங்கள் கொஞ்ச நேரத்தில். இதோ மாறிடுச்சா? ரிசர்வ் போயிட்டு ஃபியூல் ரேஞ்சுக்கு காமிக்குது. அப்போ 220 காமிக்குது பாருங்கள். செங்கல்பட்டு பைபாஸில் இருக்கும். இந்த ஹைவேலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரெச் இது. ரைட்டில் மலை, லெஃப்டில் பாலாறு. லெஃப்டில் தெரியறது பாலாறு. இப்போ காஞ்சி போயிருக்கு, ஆனால் தண்ணி ஓடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லெஃப்டில் ஆறு, நடுவில் ரோடு, ரைட்டில் மலை. ரிட்டர்ன் டைரக்ஷனில் செங்கல்பட்டோவில் திருப்பி கிராஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட்டாக சென்னைக்கு தான். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது, போய் பார்க்கணும் இன்னைக்கு. பெருங்கலத்தூர் ஃப்ளைஓவர். குரோம்பேட்டை கிராஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நாட்டில் வீட்டுக்கே போய் சேர்ந்துருவோம். நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரை டேக் கேர் அண்ட் பாய் பாய். ரைட் சேஃப். என்ஜாய் யுவர் ரைட்.